ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். ஸோ போன சம்மில் நம்ம என்ன பார்த்தோம்னா டேரக்ட் மெத்தட் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோஸ்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இனிமேல் வர சம்ஸ்லாம் வந்து இன்டெரக்ட் மெத்தட்லாம் இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பொறுத்து 2 மெத்தடில் வந்து சம் போடுவாங்க. ஒன்று டேரக்ட் மெத்தட், இன்னொன்று இன்டெரக்ட் மெத்தட். ஸோ டேரக்ட் மெத்தட் சம் வந்து நான் ஒரு 7 சம் போட்டிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக சொல்லியிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. தென் இந்த வீடியோஸ்லேருந்து இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இன்டெரக்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சம்ஸ் தான். ஓகேவா? ஓகே. இது ரொம்ப ஈஸி தான், பார்த்துலாமா? ஓகே. கொஷின் பாருங்கள். Ganapathy LLC supplied the following information particularly for the year using the data is ordered from the end of the cash and bank balance give and opening from the wash 1.15 millions கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 1.155 millions கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரோட இன்ஃபர்மேஷன் பர்டிகுலர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. பட் நம்ம என்ன பண்ணோம், போன சம் பார்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரித்தோம் இல்லையா. அதாவது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியில் பிரிச்சுட்டு ஸோ அதுக்கு ஒரு சம் போட்டோம் இல்லையா. ஸோ சேம் அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு அடிஷ்னல் ஷேர் இஷ்யூட். ஸோ இது ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. கம்பேக்ட். ஸோ இது கேபிட்டல் எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. அசட் சோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. டிவிடெண்ட்ஸ் ஸோ ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. டிஸ்போல்ட் அசட். ஸோ இது நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. நெட் இன்கம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இன்க்ளூட் அக்கௌண்ட் ரிசீவபிள் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அப்புறம் வந்து 4.5 டிஸ்போர்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. டெப்ரிசியேஷன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி முதல்ல நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அதுக்கு நான் போன சம்பளம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால உங்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி பிரிக்கிறதுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. இப்போ சம்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த இயர் அண்ட் 31 மார்ச் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அப்புறம் மில்லியன்ஸில் வந்து நம்ம ரேட் ஆஃப் ரைட் வந்து போடலாம். சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி எழுதிக்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், நெட் இன்கம் எடுத்து எழுதிக்க வரும். ஸோ அதில் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டெப்ரிசியேஷன்ஸ் அண்ட் வந்து சேல்ஸ் வந்து அசட். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது நம்ம மைனஸ் பண்ணோம். எவ்வளோ 1.50 வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு 3.75. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம், கேபிட்டல் இஷ்யூட் இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், அது கம்பேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதை நம்ம மைனஸ் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆன் சேல்ஸ் ஃபிக்ஸ்ட் அசட். ஸோ அது 1.60 அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் எப்படி பண்ணுறேன்னு புரியுதா? அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி முதல்ல பிரிக்க தெரியும் நம்மளுக்கு. இது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி முதல்ல பிரிக்க தெரியணும். அதுக்கப்புறம் பணம் உள்ளே வருதா வெளியே போதான்னு பார்க்கணும். உள்ளே வந்தால் ஆட் பண்ணணும், வெளியே போணுச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சேல்ஸாக பர்ச்சேஸா அப்படிலாம் நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம். உள்ளே வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும், வெளியே போணுச்சுன்னா மைனஸ் பண்ணணும். அது எந்த ஆக்டிவிட்டி இருந்தாலும் எந்த ஆக்டிவிட்டியில் இருந்தாலும் அது ஓகே தான். ஓகேவா? ஓகே. ஸோ பண்ணதுக்கப்புறம் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 8.30 கிடைக்கிது மைனஸில். இது நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஃபினான்ஷியல் நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷ்னல் ஷேர் இஷ்யூட் அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இஷ்யூ பண்ணதுனால விற்றுருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆட் தான் பணம் உள்ளே வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் வந்து வாங்கியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ 0.50 வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும், ஏன்னா காசு வெளியே போயிருக்கோம் இல்லையா. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டபிள் டிபார்டேஷன். ஸோ அது நம்ம வாங்கியிருக்கோம் தான். ஸோ அதனால் அது மைனஸில் தான் 2.50. ஓகேவா? ஓகே. இதை 6.50 வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 3.50 வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணோம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஆட் பண்ண நம்மளுக்கு மைனஸில் தான் வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? -1.05. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்களா, ஓப்பனிங் வேல்யூ 1.55. ஸோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ மைனஸில் இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? மைனஸ் பண்ணோம், கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 0.50. ஸோ இதுதான் நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ சம் புரிஞ்சு சொல்லிட்டு கம்பாஸ் நம்பர் திரும்பிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.